ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் பட்டிக்காட்டு யூடியூபர் தேவி, திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பால் கறவை திறனை அதிகரிக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் பற்றி இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போகிற இந்த டிப்ஸை வந்து எனக்கு என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து ரெஃபர் பண்ணின டிப்ஸ் இது. அதை வந்து நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறேன். பால் கறவை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 1 லிட்டர் 2 லிட்டர் சேர்த்து கறக்கும். மறாவது நாள் பார்த்திங்கன்னா ஒரு அந்த 1/2 லிட்டரு 1 லிட்டரு குறைஞ்சி போகும். இதில் வந்து சராசரியான வருமானம் மட்டும்தானே தவிர ஒரு நிரந்தரமான இன்றைக்கி ஒரு ரூ. 500 கூலினா நாளைக்கு ஒரு ரூ. 500 கூலி அப்படியெல்லாம் வந்து பால் வருமானத்தில் எதிர்பார்க்கவே முடியாதுங்க. பெரிய பெரிய பால் பண்ணையிலையும் கூட அப்படிதாங்க. அன்னன்னைக்கு எப்படி மேய்க்கிறோமோ தண்ணிக்கு விடுறோமோ அதை பொறுத்து தான் அவங்க பால் கறப்பாங்களே ஒழிய இவ்வளோ பால் தான் கறப்பாங்க, ஃபிக்ஸ்டாக இவ்வளோ தான் வரும், ரூ. 30 வரும், ரூ. 32 வரும் அப்படின்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து தீனியெல்லாம் கொடுக்கணுங்க. கண்டிப்பாக வந்து தீனி, 2வது பார்த்திங்கன்னா தண்ணி. மாடு வந்து 1 லிட்டர் பாலுக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணுங்க. இதுதான் வந்துங்க அவங்களுக்கு வந்து தேவையான பால் வந்து அதிகரிக்க உதவுங்க. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 5 பொருள் சொல்லியிருக்காருங்க என்னோடய சப்ஸ்கிரைபர். என்னென்னு பார்த்திங்கன்னா பச்சரிசி, தேங்காய், அப்புறம் நாட்டு சர்க்கரை, உளுந்தம்பருப்பு, அப்புறம் வந்து வெள்ளை சுண்டலுங்க. பச்சரிசி பார்த்திங்கன்னா பால் மாதிரி வெண்மையாக இருக்கக்கூடிய இந்த ஒரு பொருளுமே பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி திறனை அதிகரிக்கக்கூடுங்க. ஃபஸ்ட்டு வந்துங்க சினையாகி 7 மாதத்துல வரைக்கும் 7 மாதத்து ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கறவையை நிப்பாட்டிடுங்க. ஒரு 3 மாதம் ரெஸ்ட்டு விட்டீங்க அப்படின்னா தான் கன்றுக்குட்டி போட்டு அடுத்து அங்கிட்டு ஒரு 3 மாதம் வந்து நல்ல கறவையில் பால் மாடு கறக்குங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். 9 மாதத்து வரைக்கும் நீ பால் கறந்தீங்க அப்படின்னா கன்றுக்குட்டி போட்டு பாலே இல்லாமல் போயிருங்க. அது மாதிரி மாடு செத்த போட்டதே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பால் வர்ற ஒரு மரத்தில் கொண்டு போய் கட்டணும். அதாவது வந்து பாலமரம் இல்லைன்னா கிழுவ மரம் இல்லைன்னா ஆலமரம் அந்த மாதிரி மரத்தில் கொண்டு போய் அந்த செத்தையை கட்டணும் அப்படிம்பாங்க. அது கூட வந்து பால் வந்து அதிகமாக கறக்கிறதுக்காக வந்து வேண்டி தான் அப்படியெல்லாம் கட்ட சொல்லி சொல்கிறாங்கங்க. பச்சரிசி, தேங்காய் 2யும் நம்ம வந்து அரைச்சி ஊற்றுவோம். அது கூட பார்த்திங்கன்னா தேங்காய் வந்து ரொம்ப சத்து. தேங்காய் பால் அந்த மாதிரியெல்லாம் பால் வெண்மையான பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் எல்லாமே மாடுகளுக்கு சேர்த்துக்கலாங்க. அடுத்து வந்து உளுந்தம்பருப்பு வந்துங்க நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சொல்கிறேன். உளுந்தம்பருப்பு வந்து ஆட்டி ஊற்றுங்க, பால் வந்து நிறையா கறக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. உளுந்தம்பருப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா சுண்டல் எப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டோட கர்ப்பப்பை வந்து வளர்ச்சி அடையிறதுக்காக சுண்டல் ஃபஸ்ட்டு ஒரு காரணங்க. அப்புறம் அதையே வந்து நம்ம வந்து பால் கறவை அதிகரிக்கிறதுக்காகவும் வந்து ஊற்ற சொல்லி சொல்கிறாங்கங்க. நம்ம வந்து அதையும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து வந்து மண்டை வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை இது 2ல் ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாங்க. நாட்டு சர்க்கரை நம்ம வந்து ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு அப்படின்னு சொல்லலாங்க மாடுகளுக்கு. நான் இது வரைக்கும் வந்து ட்ரை பண்ணது இல்லைங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு கன்று போட்ட மாடு இருக்குது. ஒரு 20 நாள் ஆகியிருக்கு. நம்ம கறவை திறன் கொஞ்சம் கூட கூடலை அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தனால அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 பொருளையும் போட்டு நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு மாட்டுக்கு வந்து ஊற்றுங்க. கண்டிப்பாக வந்து 100% பால் வந்து அதிகமாக கறக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு. நானும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மூலிமா கூட நான் வந்து என்னோடய மாட்டுக்கு வந்து பால் கறவை திறனை அதிகரிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரைச்சி வந்து ஊற்றிருக்கேன். இப்போ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அது எப்படின்னா ஒரு எல்லாத்துலேயும் வந்து ஒரு 2 கிலோ வாங்கிக்கோங்க. அதை வந்து 2 கிலோ வந்து 8ஆக பிரிச்சுக்கோங்க. 8ஆக பிரிச்சுட்டு ஒரு 8 நாளைக்கு வந்து தொடர்ந்து ஊற்றுங்க. 8 நாளைக்கு ஊற்றிட்டு அப்புறம் விட்டுருங்க, தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு நாள் ஊற்றினா பத்தாதுங்க. தொடர்ந்து ஒரு 8 நாளைக்கு ஊற்றுங்க. அதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக 10ஆவது நாள் நமக்கு நிறைய பால் கொடுக்கும். சரிங்களா? நம்ம வந்து மாட்டை நம்பி இருக்கிறவங்க அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நாள் பால் கொடுத்தா தான் வந்து அந்த வருமானத்தில் நம்ம தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அந்த வருமானத்தை வச்சு தான் நம்ம வந்து குடும்பம் தள்ளுறோம் இல்லைங்களா? அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு பக்குவம் பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு தேவையான வருமானம் வந்து நமக்கு கிடைக்குங்க. இது வந்து நம்ம பெரிய பண்ணைகள் ரேஞ்சுக்கு அந்த மாதிரி போயிட்டோம் அப்படின்னா அவங்களாம் வந்து நிறைய போடுவாங்க. மாவு பவுடர் இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க.
நம்ம போடுவோம். நம்ம என்ன போடுவோம் அப்படின்னா, அரிசியும் மக்காசோளத்தையும் 2யும் அரைச்சு போடுவோம். அரைச்சு வந்து கூழா காய்ச்சி ஊத்திருவோம் நாங்க. அது மட்டும் செய்வோம். அப்புறம் வந்து இப்போ குச்சி தீவனத்துக்கு மாறிட்டேங்க. குச்சி தீவனம் வந்து கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் இருக்கு. குச்சி தீவனத்தினால பால் கறவை வந்து கொஞ்சம் அதிகமாவே கறக்குதுன்னு நான் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, கூழ் காய்ச்சி ஊத்திர்றோம். அப்புறம் அது மட்டும் இல்லாம, இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே மாடு கன்று போட்டு ஒரு 10 நாளைக்கு அப்புறம் விடாம ஒரு 8 நாளைக்கு ஊத்துனீங்க அப்படின்னா, 10வது நாள் நம்மளோட மாட்டோட கறவை திறன் கண்டிப்பா 100% அதிகரிக்குங்க. இது வந்து அவர் கேரண்டியாவே சொல்லி எனக்கு ரெஃபர் பண்ணியிருக்காரு. நான் வந்து இத செய்யணும். எனக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். அவருக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த டிப்ஸ் எனக்கு சொன்னதுக்கு. நீங்களும் வந்து இத வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வத்து கறவை மாடுகளுக்கு வந்து இது செட் ஆகாதுங்க. கன்று போட்ட மாடுகளுக்கு மட்டும் தாங்க இது வந்து செட் ஆகும். இந்த மாடு தாங்க இப்போ கன்னுக்குட்டி போட்டு ஒரு 25 நாள் கிட்ட ஆகுது. இவங்களோட கறவை திறனை அதிகரிக்கத்தான் நான் வந்து இப்போ வந்து அந்த அவர் சொன்ன அந்த பச்சரிசி, உளுந்தம்பருப்பு, தேங்காய், அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை, அப்புறம் வந்து வெள்ளை சுண்டல். வெள்ளை சுண்டல் வந்து என்கிட்ட இல்ல. என்னால வாங்கி இப்போதைக்கு வாங்கி போட முடியல. வெளிய எங்கிட்டாவது போனேன் அப்படின்ட்டா வாங்கி வந்து ஊற வச்சு அரைச்சு ஊத்துறேன். இப்போ என்கிட்ட என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் போடுறேன் என்னென்னா பச்சரிசி, அப்புறம் உளுந்தம்பருப்பு, அப்புறம் ஒரு மூடி தேங்காய், அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரை. இந்த 4 பொருட்களை மட்டும்தான் வச்சு ஒரு ஒரு 1 வாரத்துக்கு ஒரு 8 நாளைக்கு தொடர்ந்து வந்து குடுக்கணுங்க. மத்தது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, செனை 2 மாசத்து செனை, 3 மாசத்து செனை அந்த மாரி இருக்காங்க. இப்போ வந்து நம்மக்கிட்ட இந்த 3 மாடு மட்டும்தாங்க கறவைக்கு இருக்குது. அதுலேயும் இந்த கன்னுக்குட்டி குடிச்சிட்டு இருக்க மாடு தாங்க சுத்தமா கன்னுக்குட்டி போட்டு பாலே இல்லங்க. நம்ம வீட்ல வந்து சிமெண்ட் தரையோ, டைல்ஸோ அந்த மாரிலாம் இல்லங்க. நம்ம வந்து மாட்டு சாணத்த போட்டு வழிச்சு அதில தான் நாங்க குடியிருக்கிறோம். நான் வந்து 1 கிளாஸ் அந்த 1 கிளாஸ் வந்து 100 கிராம் பிடிக்கும். 100 கிராம் எடுத்திருக்கேன். அதே அளவு வந்து உளுந்தம்பருப்பு. என்கிட்ட வந்து உருட்டு உளுந்தம் பருப்பு இருந்துச்சு. அதனால நான் 2யும் போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து தண்ணியில ஊற வைக்கணும். 10 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சா தான் அது வந்து மிக்ஸியில போட்டு அரைக்கிறதுக்கு வந்து செட் ஆகும். கண்டிப்பா ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு அது கூடயே பார்த்தீங்கன்னா, ஒரு மூடி தேங்காய் ஒண்ணு எடுத்திருக்கேன். 2ம் ஈக்குவலா இருக்கும். இப்போ அது மூடி ஒரு பெரிய மூடி தேங்காய் ஒண்ணு எடுத்திருக்கேன். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா, நாட்டு சர்க்கரை. என்கிட்ட சுண்டல் இல்ல. நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா, இது கூட வந்து ஊற வச்சு அரைச்சு போட்டுக்கிறேன். நீங்க வந்து சுண்டல் கண்டிப்பா வாங்கி போட்டு ஊற வச்சு அரைச்சு கூட ஊத்திக்கங்க. இவ்வளோதான் வந்து இந்த வீடியோ மூலியமா என்னோட மாட்டுக்கும் நான் வந்து இத வந்து ஆட்டி நாட்டு சர்க்கரைய வந்து கடைசியா போட்டிருக்கேன். அத வந்து நல்லா கலக்கி விட்டு மாட்டு தொட்டியில ஊத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வீடியோ மூலியமா வந்து கண்டிப்பா இன்னைக்கு என்னோட மாட்டுக்கு நான் இத வந்து நான் வந்து செஞ்சிருக்கேன். இது வந்து விடாம ஒரு 8 நாளைக்கு செஞ்சு பார்க்கலான்னு இருக்கேன்.